ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டெய்லி விலாகில் டே 55. இந்த கேமராவை நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் வாங்கின கேனான் 1200D அப்படிங்கிற கேமரா. இதை வந்து இன்றைக்கி கார்டு வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதில் எடுத்த முக்கியமான ஃபோட்டோஸு எல்லாம் தான் இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு கம்ப்ளீட் பிகினர். எனக்கு வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ அதை பற்றிலாம் வந்து பெருசாக வந்து தெரியாது. ஷட்டர் ஸ்பீடு, ஐஎஸ்ஓ அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக தெரியாது. நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி தான் இதில் வந்து நான் ஃபோட்டோஸ் எடுக்கிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரேன். ஸோ நான் எடுத்ததில் பெட்டரான ஃபோட்டோஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நீங்களும் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். நான் இதில் ஒன்று அப்லோட் பண்ணி போட்டேன்னா இதோடைய வீடியோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாகிடும். ஸோ அதனால் அப்லோட் பண்ண முடியாது என்னால். ஸோ அதனால் நான் வந்து இதிலே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ப்ரிவியூ பட்டன் நமக்கிட்ட நான் ஒன்று காட்டுறேன். இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஃபோட்டோஸு, ஒரு 10 வீடியோஸ் அப்படி நிறையா இருக்கும். ஒரு ஃபோட்டோ 40-45 MB வரும். ஸோ அதனால் இப்படியே நான் காட்டுறேன், அப்படி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எடுத்த வந்து ஒரு பூனை தான் வந்து நான் எடுத்தேன். ஒரு பப்பாளி மரத்துக்கு கீழே வந்து அந்த நல்ல வெயில் படுற இடத்துல அந்த பூனை வந்து படுத்துருந்தது. ஸோ அதான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த பூனை வந்து ஒரு கிரே கலர் பூனை. பார்த்தவங்களுக்கு சரியாக தெரியாது, நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த கேமராவில் எடுக்கும்போது மட்டும்தான் அந்த ஒரு குவாலிட்டி வந்து அந்த ஜூமிங்லேயும் நல்லா கிடைக்கிது. ஸோ அதனால் அதை வந்து பண்ணேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மரம் எங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிற ஒரு மாங்காய் மரம். ஸோ இதுக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி எடுத்துகிட்டு ஒரு 2-3 தடவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் திரும்பவும் அந்த கேப்பை திரும்ப என்னோட ஃபோட்டோ எடுக்கும்போது எதர்ச்சியாக அந்த வழியாக ஒரு காக்கா வந்து அப்படியே டக்குன்னு கிராஸ் ஆச்சு. அது வந்து அந்த ஃப்ரேமில் மாட்டிச்சு. நான் எடுத்தது கூட பார்க்கல, ஏன்னா டக்குன்னு போயிடுச்சா. ஸோ அப்புறம் எடுத்தது அப்புறம் பார்த்தா அதில் வந்து காக்கா மூவான தெரிஞ்சுது. ஒருவேளை ஃபோக்கஸ் ஆகிருக்காது அப்படின்னு நினச்சி பார்த்தா நல்ல ஃபோக்கஸ்லேயே வந்து இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வந்து இந்த ஃப்ரேம்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இந்த செடியை வந்து நான் அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். வாங்கி அப்புறம் அது முளைக்கவே இல்லை. அப்புறம் வந்து முளைச்சி இதில் முதல்ல வந்த பூ தான் இது. ஸோ அதை வந்து எடுத்திருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்து தண்ணி டேங்க் மேலே ஒரு காக்கா உட்காந்துருந்தது. அது சும்மா எடுத்தப்போ வந்து நல்லா இல்லை. ஸோ வந்து எதாவது வித்தியாசமாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்த ஒரு செடி மரத்துக்கு கிழக்குள்ளே அந்த காக்கா வச்சு எடுக்கிற மாதிரி எடுத்தேன். அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன அந்த காக்கா வந்து தெரியும். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இது மாதிரி இன்னோவேட்டிவாக வந்து நம்ம கேமராவை வெளியே எடுக்கும்போது நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன பூக்கள்லாம் வந்து நல்லாயிருக்கும். அதை நான் வந்து ஜூம் பண்ணி எடுப்பேன். அது சில நேரத்தில் மழை பெய்யும்போது பார்க்குறது நல்லாயிருக்கும். இது வந்து குரூட், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அவெஞ்சர்ஸில் வரக்கூடிய குரூட்டு. ஸோ இதையும் வந்து நான் வாங்கியிருந்தோம். ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் தண்ணி டேங்கில் வச்சுருந்தோம். அப்புறம் வந்து இப்போ வெளியே எடுத்து அதில் ஒரு செடி முளைச்சிருந்து. ஸோ அது ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி நல்ல ஃபோட்டோஸ் வந்து இதில் இருந்தது. நான் வந்து எடுக்க தெரியாட்டுமே நான் இப்படி எடுக்கிறேன். நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன்னா நான் இன்னுமே நல்லா வந்து எடுப்பேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோவில் இதுவும் ஒன்று. 3 வந்து நான் வந்து பெருசாக இதில் 18-55mm லென்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் ஒரு நாள் வந்து இதை ஜூம் பண்ணிவிட்டு எடுத்து ஃபோக்கஸில் பண்ணி எடுத்தப்போ இந்த 3 வந்து தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது. ஜூம் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. மொபைலில் கூட என்னால் இந்த அளவுக்கு வந்து ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த மேகங்கள் வந்து சில பேட்டர்ன் வரும், அதை நான் எடுப்பேன். அப்புறம் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியில் இந்த மாதிரி எடுப்பேன் பாருங்கள். இது வந்து சீக்குலருடைய அலாரம் கிளாக் ஒன்று. அதை நான் வந்து ஜூம் பண்ணி அழகாக எடுத்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது இந்த வாட்சஸ்ஸு அப்படின்னு நிறைய ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃப் தான் எடுப்பேன். அப்புறம் நானே ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அதுதான் நான் வந்து கடைசியில் போகணும்னு நினச்சேன். ஏன்னா அதோட எனக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. இதுதான் நான் வந்து இதை வச்சு வீடியோ தான் எடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். இது 18-55 தான். இன்னும் 50mm லென்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்களும் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு பிகினர் ஆகிக்கினா எந்த சப்போர்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மின்மாடத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.